ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எம்எஸ் ராஜா. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லிவரி மேக்கிங் எப்படி பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. சில பேர் ப்ரோ எப்படி ப்ரோ நீ மட்டும் வித்தியாசமாக லிவரி மேக்கிங் பண்ணுற, மற்றவங்க லிவரி மேக்கிங் பண்ணுறது போல நானும் தான் பண்ணுறேன், ஆனால் அதே போல் வரமாட்டேங்குது ப்ரோ, திரும்பி சொல்லிக் கொடுக்குறோன்னு சில பேர் கேட்டாங்க. யூடியூப்லேன்னு கேட்டால் யூடியூப்பில் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக வாட்ஸ்அப்லேயே கேட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் நான் தரேன். அதுக்காக தான் நான் திரும்பி இந்த வீடியோவை போடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எந்த டெலிவரி செய்ய போகிறோமோ அந்த டெம்ப்ளேட்டை ஃபுல் ஒயிட்டாக மாற்றிடுங்க கைஸ். ஃபுல் ஒயிட்டாக மாற்றுறதுக்கு என்னென்ன கீஸ் இருக்குன்னு நான் அப்புறமா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் இங்கே வீடியோவில் பார்க்கறது போல் தான் கைஸ், ஒரு ஆப்போசிட்டு இன்னொரு ஆப்போசிட்டாக மாற்றிடணும். அதே போல் பஸ்ஸில் நான் சூஸ் பண்ண டெலிவரியில் பேரே இருக்காது, ஏன்னா பேரை நான் கவர் பண்ணிட்டேன். அந்த டெலிவரியை நான் ஃபஸ்ட்டு ஹெச்டி போட்டு இப்போ நம்ம டிரைவர் டோர் இல்லாத சைடு அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா பேசஞ்சர்ஸ்லாம் ஏறுவாங்கல்ல, அந்த சைடு இல்லாமல் ஆப்போசிட் சைடு டிரைவருக்கு சைடு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டெலிவரி மேக்கிங் பண்ணலாம் கைஸ். அதே போல் ஃப்ரண்ட்டில் எப்படி ப்ரோ வித்தியாசமாக க்ரியேட்டிவாக இருக்குது, அப்படியே ரியலிஸ்டிக்காக பண்ணுறீங்கன்னு கேட்டால் சைடில் இருக்கிறது தான் கைஸ் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இருக்கும். ஆனால் சில பேர் நோட்டிஃபை பண்ணுறது கிடையாது, ஸ்ட்ரைட்டாக அந்த கம்பியோடையே நிறைய பேர் டெலிவரி மேக்கிங் பண்ணிடுறீங்க. அதே போல் எப்படி ப்ரோ நீங்கள் பண்ணுற டெலிவரியில் மட்டும் இது போல் டீட்டெயிலிங் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீட்டெயிலிங் நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் கைஸ். ஏற்கனவே இருக்கிறதுல நீங்கள் கவனிக்காதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதே போல் செய்யுங்க. ப்ரோ எனக்கு பயமாக இருக்குது ப்ரோ, டெலிவரி அசிங்கமாகிடுமோன்னு, என் இஷ்டத்துக்கு பண்ண முடியல ப்ரோ, பஸ்ஸு ஃபோட்டோ கிடைக்கல ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஒன்றும் இல்லை கைஸ், சைடு ஃபோட்டோ கிடச்சா போதும் கைஸ். இந்த சைடு ஃபோட்டோ வச்சு தான் கைஸ் நான் ஃபுல் டெலிவரியும் பண்ணுறேன், நல்லா பார்த்துங்க கைஸ். இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சு தான் ஃபுல் டெலிவரி நான் மேக் பண்ணுறேன் கைஸ். இந்த டிசைன் நான் எழுதிருக்கேன் பாருங்கள், கரெக்டாக இந்த எட்ஜும் அந்த எட்ஜும் கரெக்டாக பொருந்து போதான்னு மட்டும் பாருங்கள் கைஸ். லாஸ்ட்டாக யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோவும் கொடுக்குறேன், அந்த டெலிவரி வீடியோவும் பாருங்கள் கைஸ். நிறைய பேர் எல்லா டெலிவரிக்கும் மல்டிப்ளை கொடுத்தா நல்லா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறீங்க. பட் பண்ணலாம் தான் ஈஸியாக, ஆனால் ஒரு சில குறிப்பிட்ட கலர் டெம்ப்ளேட்டில் மட்டும்தான் அது கரெக்டாக உட்காருங்க கைஸ். இப்போ நான் யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட் ஃபுல்லி ஒயிட் கலர், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபுல் ஒயிட்டில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டீட்டெயில்ஸான இடத்துக்கு இது போல் யூஸ் பண்ண வேண்டியதான் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி அதே கேலோட ஃபோட்டோ நான் வச்சிடுறேன், ஆனால் ஒரிஜினல் பஸ்ஸில் இப்படி இருக்குமான்னு தெரியாது, ஆனால் க்ரியேட்டிவிட்டிக்காக தான். ஆனால் இது நல்லா தான் கைஸ் இருக்கும். இது போல் எல்லா பஸ்ஸுமே நீங்கள் பாருங்கள் கைஸ், ஒன்று பேக்கில் இருக்கிற கொஞ்சம் சின்ன டீட்டெயிலுங்க பெருசாக வச்சுருப்பாங்க, அந்த பஸ் சைடில் இருக்கிற சென்டரில் என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுருப்பாங்க. இதுதான் கைஸ் பஸ்ஸோட பெயிண்டிங்கோட செக்யூரிட்டி தான் கைஸ். நான் கண்ணாடிக்கு மேலே எட்ஜும் இருக்கும். பாதி பச்சை பாதி நீல கலர் இருக்குன்னா ஃப்ரண்ட்டில் பச்சை கலர் அடிச்சிடணும், பேக்கில் ஃபுல் நீளமாக அடிச்சிடணும். ஸோ அதே கலர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஒயிட் கலர் நல்லா க்ரீன் கலராக தெரிஞ்சாலும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக பிளாக் கலரில் வச்சுட்டிங்கன்னா போதும். பிளாக் கலரில் வச்சு மல்டிப்ளை கொடுத்துருங்க, அது தானாக போதும். பாருங்கள் கைஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்கிறேன். இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அதை கிராப் பண்ணி அந்த இடத்துல வைங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாகவும் தெரியும், அதே சமயம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரியும் நம்ம டெலிவரி மட்டும். இப்போ மல்டிப்ளை கொடுத்தோம்னா இது போல் கலர் கலராக கோடு வருதா, இது போல் தான் கைஸ் சில ஹெச்டி டெலிவரிஸ்லாம் பண்ணுறோம். இது போல் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் செஞ்சுட்டு அடுத்து ரூட் போர்ட்ஸ் வச்சுட்டாக்கா போதும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம டெலிவரி ரெடி ஆகிடும் ஃபாஸ்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ப்ரோ இந்த இதுவெல்லாம் வைக்கிறது, அதாவது ஃப்ரண்ட்டு பானட்டாண்ட ஒரு கலராக வரும்ல, சில பஸ்ஸில் இது போல் ப்ளைனாக கொடுப்பாங்க, சில பஸ்ஸில் டிசைன் போட்டு கொடுப்பாங்க. இதை இந்த மாதிரி ஒரு பொருளை, அதாவது இந்த மாதிரி ஒரு ஷேப் வச்சு தான் கைஸ் பண்ணுறோம். அதே போல் இது இப்படி தான் பண்ணுறோம். கரெக்டாக இந்த இடத்துக்கு மட்டும் ரெட் கலர் இது போல் பார்த்துக்கோங்க கைஸ். அதே போல் இது ஆப்போசிட்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் எடுத்து கீழே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடலாம் கைஸ். பேக்கில் ஏன் நான் பண்ணலன்னா அது கரெக்டாக புரிஞ்சிடுச்சிங்க கைஸ். ஏன்னா அந்த பஸ்ஸில் டீட்டெயிலிங்காக பேக் இருக்காது, அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பாக்ஸுக்குள்ளே ஃபுல்லாகவே லைட் இருக்கும். ஸோ நம்ம பேக்ஸ் பார்க்க வேண்டிய தேவையில்லை, ஃப்ரண்ட்டு தான் கொஞ்சம் லுக்காக இருக்கணும். அதே போல் நம்பர் பிளேட்டை கரெக்டாக வச்சுருங்க, அவ்வளோதான் கைஸ்.
அடுத்து ஃபுல் டீட்டெயிலிங் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஷார்ப்பன் பண்ணிங்கன்னா போதும். எஃப்எக்ஸில் ஷார்ப்பன் பண்ணிங்கன்னா டெலிவரி இது போல் வந்துருக்கு. ஜஸ்ட்டு 10.27 தான் கேஸ் வந்திருக்கு. பை பை கைஸ், மறக்காமல்